வணக்கம், இதுக்கு பவானியம்மா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழை இலையை வச்சு மினி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ரேஷன் பச்சரிசி தான் வச்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரேஷன் பச்சரிசி வச்சு தான் நான் இடியாப்பம் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சின்னதாக பண்ணதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்க சாப்பிடலாம், 2 எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். அதுக்கு நாங்கள் சைடிஷ் வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இந்த இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இடியாப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தீ வந்து மிதமான தீ தான் இருக்கணும். ரொம்ப ஆயில் இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். நல்லா மாவு வாசனை வருது. இது 1 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே ஆறட்டும் கொஞ்சம். இப்போ வறுத்த மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளோ கப்பி இருக்குது. இதை எடுத்து போட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம கை போட்டு கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இல்லை இந்த நெய்யும் உப்பும் வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகணும். இதில் நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சிலருக்கு நெய் வாசம் பிடிக்காது, அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுக்கலாம். நம்ம மாவு எடுத்த கப்புலேயே அளந்து ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். நம்ம டம்ளரில் அளந்துருமாலும் 1க்கு 1.5 எடுத்துக்கோங்க. ஒரு மாவு ஒரு அளவு தண்ணி பிடிக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். கை போட வேணாம், 1 ஸ்பூன் போட்டு கலரி விடுங்க. சூடு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விடணும். இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும். இப்போ கை போட முடியாது, சுடுது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கை போட்டு பிசையலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். கை பொறுக்கிற சூடில் இருக்குது. ஸ்பூன் எடுத்து நம்ம கையிலே பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மாவு. நல்லா மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இதான் கரெக்டான பதம். இப்போ உலக்குல போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடியாப்பத்துக்கு இந்த அச்சில் தான் நான் புழிய போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்குவோம். கொஞ்சம் இது மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு எடுத்துக்கணும். ஒரு 3/4 போட்டால் போதும், ஃபுல்லாக அழுத்த வேண்டாம். இட்லி தட்டில் வாழை இலை ஒன்று ஒன்றா வச்சிடலாம். துணி போட்டும் புழியலாம், எண்ணெய் தடவிட்டும் புழியலாம். இந்த மாதிரி வாழை இலை போட்டும் புழிஞ்சிக்கலாம். இதை தட்டில் புழிஞ்சிக்கலாம். எவ்வளோ சூப்பராக விழுது பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்குறோம். தண்ணி சூடு ஏறிடுச்சு.
புழிஞ்ச இடியாப்பத்தை வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேகணும். 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் தட்டிலேருந்து எடுத்துக்கலாம். இடியாப்பம் ஆறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை துணி போட்டமாக கொஞ்சம் பின்னாடி தண்ணி தொளிச்சு எடுக்கணும். இது இலைன்றதுனால ஈஸியாக வந்துடுது நம்மளுக்கு. அவ்வளோதான், வாழை இலை மினி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுமா சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நாங்கள் சைடிஷாக மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய் பாலும் நல்லாயிருக்கும். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.